ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. Psalms 143:10. Teach me to do your will, for you are my God. Your spirit is good. Lead me in the land of uprightness. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிற காரியம், நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யவும் அவருடைய கட்டளைகளின்படி நாம் வாழவும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் அவர் எழுதி வைத்திருக்கிற அற்புதமான வார்த்தைகள். அதன்படி வாழ நம்மை அர்ப்பணிக்கின்ற போது அவர் உங்களையும் என்னையும் நம் குடும்பங்களையும் அவர் நிச்சயமாய் அற்புத விதமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வருகிறார். இனிமேலும் அவர் நிச்சயமாய் பாதுகாப்பார். ஆம், வேதம் சொல்வது போல, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் என்று. ஆம், ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய துணையை நாம் நாட வேண்டும். அவர் எப்படி நம்மை நடத்த விரும்புகிறாரோ அதன் பிரகாரமாய் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். நம்முடைய சுய சித்தத்தின்படி நம்முடைய விருப்பத்தின்படி நாம் வாழாமல் ஆவியானவர் நம்மை நடத்துகிற விதத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருந்து உங்களையும் என்னையும் அவர் பரிசுத்த வழியில நித்திய வழியில நம்மை நடத்துவார். ஆம், நமக்கு தோன்றுகிற வழியெல்லாம் எப்பொழுதுமே அது நல்ல வழியாகத்தான் இருக்கும். வேதம் சொல்வது போல, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழியும் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று. நம்முடைய வழிகளை விட்டு நீங்களும் நானும் தேவனுடைய வழியிலே நாம் நடக்க நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எதிர்காலங்கள், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் நாம் கர்த்தருக்கு ஒப்புவிக்கிற பொழுது அவர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். ஆம், வேதம் சொல்வது போல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. இந்த நாளில் நம்ம அர்ப்பணிப்போமா? கர்த்தருடைய வார்த்தையை முழுவதுமாய் நம்பி விசுவாசிப்போம். இயேசு சொல்வது போல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமேன். நம் வாழ்வில் இயேசுவே வழியாய் இருக்கட்டும். நம் வாழ்வில் இயேசுவே ஜீவனாய் இருக்கட்டும். நம் வாழ்வில் அவரே ஒளியாய் இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தை நம்மை அப்படியே நடத்தட்டும். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக நன்றி ராஜாவே. அப்பா, இந்த நாளிலும் கூட நாங்கள் உமக்கு பிரியமானவைகளை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் நீர் ஆட்கொள்ளட்டும். அப்பா, ஆவியானவரே, நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.